வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். 1985 வருடம் வந்த ஒரு படம். அந்த படம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். ஒரு காரணத்தினால அப்படின்னு சொல்லலாம். கமல், அம்பிகா, ராதாரவி, நித்யா முதலானோர் நடித்த அந்த படம். வி.கே. ராமசாமி அட்டகாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த படம் உயர்ந்த உள்ளம். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் சிவாஜி கணேசனை வைத்து உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அதற்கு அடுத்து 1985 வருஷத்துல கமல், அம்பிகாவை வைத்து உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ்.பி. முத்துராமன், இசைஞானி இளையராஜா அவர்கள். எஸ்.பி. முத்துராமன் சார் இந்த படத்தை அவரால் மறக்கவே முடியாது. அதே போல் ஏவிஎம் நிறுவனத்தாலையும் மறக்கவே முடியாது. ஏவிஎம் நிறுவனத்தில் மிகச்சிறிய வயதில் இளைஞராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு எடிட்டிங் ஒர்க்கில் சேர்ந்து படிப்படியாக உதவி டைரக்டர் அப்படி இப்படின்னு ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு பல பணிகளை செய்தவர் தான் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள். அதை அடுத்து கனிமுத்து பாப்பா அப்படிங்கிற படத்தில் தான் அவர் டைரக்டர் ஆகிறாரு எஸ்.பி. முத்துராமன் சார். அதை அடுத்து கமலஹாசனை வைத்து, ரஜினிகாந்தை வைத்து, சிவகுமாரை வைத்து அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர். கிட்டத்தட்ட 80களில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபம் வந்ததுன்னா அவருக்கு எஸ்.பி. முத்துராமன் கமர்ஷியலாக பெரிய செலவுகள் வைக்காமல் டைரக்ட் பண்ணி அசத்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. எஸ்.பி. முத்துராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை வைத்து அவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில் எஸ்.பி. முத்துராமன் சார் தான் அவரை வைத்து அதிக படங்கள் டைரக்ட் பண்ணின ஒரு டைரக்டர் எஸ்.பி. முத்துராமன் தான். அதே போல் களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமான அந்த சிறுவன் கமலஹாசனை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு கண்ணம் பருடியதில் எஸ்.பி. முத்துராமனுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவர் தான் ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் எஸ்.பி. முத்துராமன் தான் கமலஹாசனை பக்கத்தில் மடியில் வச்சுக்குவார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட எஸ்.பி. முத்துராமன் அவர்களும் ஏவிஎம் நிறுவனமும் கமலஹாசனும் இணைந்து கொடுத்த படம் தான் உயர்ந்த உள்ளம். இந்த உயர்ந்த உள்ளம் படத்தை பற்றி நான் ஏன் திரும்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா, எஸ்.பி. முத்துராமன் அவர்களுடைய 50வது இயக்கத்தில் வந்த படம் தான் உயர்ந்த உள்ளம். 50வது படம் அவர் டைரக்ட் பண்ணிட்டே வர்றார் இல்லையா, அதில் 50வது படம் அப்படிங்கிற பெருமைக்குரிய படமாக உயர்ந்த உள்ளம் அமைஞ்சது. கமலஹாசன்கிட்ட கால் ஷீட் கேட்குறாங்க. பஞ்சுவர்ணாசலம் கதையெல்லாம் சொல்கிறாரு. எல்லாமே ஓகே ஆகிடுது. இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துருது. எப்போதுமே ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் அவ்வளோதான், கடன்னு முடிச்சிருவாங்க. இந்த படத்துக்கு உண்டான கதையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போடப்பட்டு அந்த செட்டில் தான் நடத்தினது. அந்த செட்டில் தான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நல்லவனுக்கு நல்லவன் படம் எடுத்த செட்டு தான் அது. அந்த மாதிரியான சின்ன சின்ன மாடிஃபை பண்ணி உயர்ந்த உள்ளம் படம் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற கமலஹாசன் பெரிய பணக்காரர். ஆனால் அந்த பங்களாவில் கமலஹாசன் மட்டும்தான் இருப்பார். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படின்னு யாருமே உறவே கிடையாது. ஒரு அனாதையாக, பணக்கார அனாதையாக இருப்பவர் தான் கமலஹாசன். அதனால் அவருக்கு பணத்தினுடைய அருமையும் தெரியல, பாசத்தினுடைய பெருமையும் தெரியலங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளப்புக்கு போவார், குடிப்பார், சீட்டாடுவார். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு இரக்க சுபாவமும் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ராதாரவியை சந்திப்பார். ராதாரவி ஒரு இடத்துல கமலஹாசனை போதையில் இருக்கும்போது காப்பாற்றுவார். அப்போ ராதாரவியை கூட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துடுவார். எழுந்திரிச்சு நீங்கே படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். எழுந்திரிச்சு பார்த்தாக்க அங்கே ராதாரவி படுத்திருப்பார். திருடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அதற்கு பிறகு தன்னுடனேயே வைத்துக்கொள்வார். தனக்கு கிடைத்த ஒரு நண்பனாகவே ராதாரவியை பாவிப்பார் கமலஹாசன். அதே போல் அந்த வீட்டில் வேலைக்காரராக இருக்கக்கூடிய வி.கே. ராமசாமி, அந்த வி.கே. ராமசாமி கமல் மேலே ரொம்ப பிரியம் கொண்டு அன்போடு இருப்பார். அவரும் அதே போல் மரியாதையோடு இருப்பார். நாகப்புள்ள அப்படிங்கிற கதாபாத்திரம். எப்படி கல்யாணராமன் திரைப்படத்தில் அந்த வீட்டு வேலைக்காரராக, சமையல்காரராக வி.கே. ராமசாமி இருப்பாரோ, அதே போல் இந்த படத்துலையும் அப்படி தான் கமலுக்கும் வி.கே. ராமசாமிக்குமான அந்த பந்தம் வரும்.
வீடு சரியில்லை, அதனால் வீட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எங்கள் சொந்தக்கார பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பியாவை கூப்பிட்டு வருவாங்க. அம்பியா கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்க. அம்பியா கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிட்டே இந்த வீட்டை ஒழுங்குபடுத்துவாங்க. வீட்டை மட்டும் இல்லாமல் கமலஹாசனையும் ஒழுங்குபடுத்துவாங்க. இப்படி கமலை ஒழுங்குபடுத்திட்டு சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த தருணத்தில் அவருக்கு வந்து நிறைய இடங்கள்ல அவர் பாட்டுக்கு கண்ணா பண்ணன்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு போவார், கிஃப்ட் வாங்கிட்டு போல அப்படின்றதுனால இங்கே அந்த ஹோட்டலில் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே மொத்தமும் ஏன் செலவு அப்படின்னு சொல்லிடுவோம். இது மாதிரி சீட்டை அந்த பங்களா எடுத்துக்க, ஊட்டி எஸ்டேட் எடுத்துக்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போதையில் சீட்டு விளையாடும் போது சொல்லிவிடுவார். அதனுடைய மதிப்பு வந்து 1 லட்சம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட என்னங்க அதை போய் விற்றுட்டீங்க, அதை போய் வச்சு சீட்டு விளையாடுறீங்களே அண்ணாங்க, 1 லட்ச ரூபா தானே, பரவாயில்ல விடுங்க. நாங்கள் 1 லட்ச ரூபா இல்லைங்க, அதனுடைய இன்னைக்கு மதிப்பு, அன்னைக்கு மதிப்பு, நீங்கள் பிறந்தப்போ மதிப்பு 1 லட்சங்க, ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கேட்டால் கொடுத்துருவோம். இப்படியாகவே செலவாக ராதா ரவியையும் கிட்டத்தட்ட நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர் அப்படின்னு சொல்ல அவர் பாட்டுக்கு நண்பருடைய காதலியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறைய பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். நேராகவும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து நித்யா நித்யாவுக்கு ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு ராதாரவி நீ கூட இருந்தே பார்த்துக்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பணம்லாம் கொடுப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நம்மள்டேருந்து ஏமாற்றி தான் இந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. 1 லட்ச ரூபாய் தானடா வச்சது, ஆனால் 30 லட்ச ரூபாயாம்டா, பாக்கி 29 லட்ச ரூபாயை கொடுறா எனக்கு அப்படின்னு கேட்டாக்க இல்லைன்னு சொல்லுவார். ராதாரவியும் அதே போல் தனக்கு காதலி இருக்கா, அந்த காதலி வந்து கேன்சர் பேஷண்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு அப்படின்லாம் தெரியும். ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது, ஏமாத்துறவங்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கடன் சுமையால் அழுத்தப்பட்டு அந்த பெரிய பங்களாவையே இழக்கக்கூடிய நிலைமைக்கு கமல் வருவார். அதற்கு பிறகு கமல் அந்த வீட்டு பங்களாவை இழந்துட்டு வி.கே. ராமசாமியோட குடிசைக்குள்ளார இருப்பார். அதற்கு பிறகு அன்பியாவினுடைய உணர்வுகளையும் கமல் புரிந்து கொண்டு மீண்டும் அந்த காதல் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா பணத்துக்காகத்தானே நீ என்கிட்ட பழகிறன்ற மாதிரி கமல் நினச்சி. இதை அடுத்து ஒரு கட்டத்தில் என்னடானாக்கா ஆட்டோ ஓட்டிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவராகவும் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை கொண்டே வாழ்க்கையில் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற விதமாகவும் வாழ்க்கைக்கு அவர் தயார்படுத்திக்குவார், ஆட்டோ ஓட்டுவார், அப்படிலாம் இருப்பார். ஒரு கட்டத்தில் ராதாரவி வந்து நித்யாவுக்கு கழட்டி விடுற அந்த சமயத்தில் நித்யாவுக்கும் ராதாரவிக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்ய அதுக்கு உண்டான போராட்டங்கள்லாம் நடத்தி எல்லாமே பண்ணி சுபம் அப்படின்னு கார்டு போடுறது தான் இந்த உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற கதாபாத்திரம், கதை வடிவமைப்பு, திரைக்கதை எல்லாமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான வெற்றி தான் இந்த படத்துக்கு கிடைச்சிது. திருச்சியில் காவேரி தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருச்சு. அது காவேரி தேட்டர்லையே இந்த படத்தை நான் ஒரு 3-4 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் காரைக்குடியில் நான் இருக்கும்போது புதுவயல் அப்படின்னு கோட்டையூருக்கு தாண்டி கண்டனூர் புதுவயல் அப்படின்னு புதுவயல்னு ஒரு ஊர், அதில் ஷங்கர்னு ஒரு தேட்டரு. அந்த ஷங்கர் தேட்டரில் உயர்ந்த உள்ளம் படம் பார்த்ததெல்லாமே பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. இந்த படத்துக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்களாக, எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே அந்த பாட்டாக இருக்கட்டும். அதற்கப்புறம் ஆட்டோவுக்கு உண்டான திருவிழா பாட்ஷா படத்தில் வந்துச்சு இல்லையா, ஆட்டோக்காரன்னு, அதுக்கு முன்னாடியே ஒட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு உருட்டு தாளம் போடாதே அப்படின்ற பாட்டு, நீயும் நானும் ஒன்னாகணும் அப்படின்ற பாட்டு வந்து அந்த ஆட்டோவெலாம் வச்சுக்கிட்டு ஒரு திருவிழா பாடலாக அதில் அமைக்கப்பட்டோம். இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான காலை தென்றல் பாடி வரும் அப்படின்னு ஒரு பாடு, என்ன வேணும் தின்னுங்கடா டோய், இஷ்டப்படி வெட்டுங்கடா டோய் அப்படிங்கிற ஒரு பாட்டு எஸ்பிபி பிரமாதமாக பாடியிருப்பார். இதை விட எஸ்பிபி பிரமாதமாக பாடின பாட்டு என்னன்னாக்கா, அந்த பொங்கல் முன்னிட்டு வந்தாள் மகாலட்சுமியே அந்த பாட்டை எஸ்பிபியை தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு பாடியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமாக பாடியிருப்பார். இது மாதிரி படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே ரொம்ப தனித்துவமாக, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களோட, என்ன வேணும் தின்னுங்கடா டோய் பாட்டு அது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த பாட்டு இருக்கும்.
ஓட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஃபோக் ஸ்டைலில் அந்த பாட்டு இருக்கும். காலை தென்றல்னு ஒரு மெலடி சாங்கு ஒன்று அட்டகாசமாக இருக்கும். எங்கே என் அப்படிங்கிறது கமலுக்கும் அம்பிகாவுக்குமான ஒரு டூயட் சாங்காக. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க இந்த பாடல் வந்து வந்தாள் மகாலட்சுமியே அந்த பாட்டு. இதில் ஒய்ஜி மகேந்திரன் கதாபாத்திரம் எல்லாமே காமெடிக்காக பயன்படுத்தப்படும். இப்படிப்பட்ட ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு காரணமே 1985ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 95, 2005, 2015, 2025 எஸ்வி முத்துராமன் அவர்களுடைய 50வது படம். 50வது படம் வெளியாகியே 40 வருடங்கள் ஆயிடுச்சுனாக்கா அப்போ எஸ்வி முத்துராமன் சாருடைய அந்த சினிமாவுடைய அந்த வரலாறு எப்பேற்பட்டதானது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். கமலுக்கு ஒரு படம் கொடுப்பாரு, ரஜினிக்கு ஒரு படம் கொடுப்பாரு, கமலுக்கு ஒரு படம் கொடுப்பாரு, ரஜினிக்கு ஒரு படம் கொடுப்பாருங்கிற மாதிரி வரிசையாக அப்படிலாம் நிறைய படங்கள் கொடுத்தாரு. ரஜினிக்கு தான் நிறையா படங்கள் கொடுத்தாரு. இளையராஜா ஏவிஎம் இளையராஜா அப்படின்ற ஒரு இது பேனர். எஸ்வி முத்துராமன் தான் அப்போ ஆஸ்தான டைரக்ஷன் ஏவிஎம்க்கு அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சிது. பெரிய வெற்றியை வந்து இந்த படம் சம்பாதிக்கல. ஆனால் மனசில் தங்கின முக்கியமான படங்களில் இந்த உயர்ந்த உள்ளம் திரைப்படமும் ஒன்று. கமலுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக நடிப்பாக. அவர் பெரிய பணக்காரனா, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சிகரெட் குடிச்சிட்டு அப்படி இருக்கிற அந்த கமலஹாசனை பின்னால் கோகுலத்தில் சீதையில் கார்த்திக் நடித்த அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது இந்த படம் ஞாபகத்துக்கு வரும். உயர்ந்த உள்ளம் திரைப்படம் அப்படி தான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் போதையில், எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு, எப்போ பார்த்தாலும் கையில் சிகரெட்டோட அப்படியே. அதே போல் ஒரு சிகரெட் குடிக்கிறவங்க அடிக்கடி இருமிட்டே இருப்பாங்க. அதே போல் படத்துலேயே அதே போல் அப்படின்னு ஒரு இருமலையே நடிப்பாக கமலஹாசன் வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கு பிறகு ஏழ்மை நிலைக்கு வரும்போது அதுக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போகும்போது அவருடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வி.கே. ராமசாமி வந்து சொல்லுவார், முதலாளி இங்கே நின்று பார்க்க வேணாம் தம்பி, வாங்க, இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க வந்து வீடை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கும் அப்படின்னோடனே அங்கே மேலே ஒரு பெரிய தூணில் கையை வச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார் கமல். அப்போ வி.கே. ராமசாமிகிட்ட சொல்லுவார், இல்லைண்ணா இவ்வளோ இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுண்ணா இது அப்படின்னு அந்த கையை வச்சிருப்பார் இல்லையா, அந்த தூண், பிரம்மாண்டமான தூண், அதை தட்டி சொல்லுவார், இது பர்மா தேக்கம் நாப்பில். இது என்ன மாதிரி ஒன்றுமே ரசனையே இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறத விட இந்த மாதிரி ரசனையோடு இருக்கிறவங்கள்ட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் ரொம்ப கண் கலங்க வச்சிடும். அதே போல் வீடு ஜப்தி எல்லாம் போக, கடனெல்லாம் அடைச்சது போக கையில் ஒரு தொகை வரும். அந்த தொகையை வச்சுக்கிட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவங்க இவங்கன்னு வரிசையாக வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவார். அப்படியே கொடுப்பாரு. ஒய்ஜி மகேந்திரனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா கூடுதலாக பணம் கொடுத்து நல்லபடியாக கடை வச்சு ஏதாவது குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து எல்லா பணத்தையும் கொடுத்துருவார். கொடுத்துட்டு திரும்பி பார்த்தாக்க வி.கே. ராமசாமி இருப்பார். பாக்கெட்டெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, ஐயோ நான் போல நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், நான் போல கொடுக்குற சந்தோஷத்தில் நான் பாட்டுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் எதுவுமே தரல நான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீனாட்சி பாட்டி அப்படிங்கிற அந்த நடிகை இருக்காங்க இல்லையா, அந்த மீனாட்சி பாட்டி மாம்பழம் வைப்பாங்க. 3 மாம்பழம் 2 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இல்லை 2 மாம்பழம் கொடுங்க அப்படின்னுவார். பேரம் பேசுகிறதா, இல்லை கராராக சொல்லிட்டேன்ப்பா இந்தாப்பா ரேட்டுன்னுவாங்க. கராராக சொல்லிட்டா 2 பழம் வேணால் கொடுங்க அப்படின்னோடனே, ஏப்பா நான் 3 பழத்தையே நான் இத்தனை ரூபாய்க்கு நான் தரேன்றேன், நீ இந்த மாதிரி கேட்குறியாப்பா அப்படின்னு சொல்லி போகிற கமலை திரும்ப கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே கமல் பக்கத்தில் மீனாட்சி பாட்டிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து, பார்த்தீங்களா இல்லை, ஆமாம், என்னை ஏன் நீங்கள் ஏமாற்றிருக்கலாமே அப்படின்னு. அந்த காசு ஒட்டாது தம்பி, உங்களை ஒன்று செய்யலாமா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு மீனாட்சி பாட்டிட்ட கமல் கேட்பார். சொல்லுங்க தம்பி அப்படின்னோடனே டக்குன்னு கமல் கட்டி பிடிச்சிக்குவார். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் எப்படி கட்டிப்பிடி வைத்தியம், அந்த அன்பை சொல்லுவதற்கு, கருணையை சொல்லுவதற்கு, பகிர்வதற்கு அந்த கட்டிப்பிடி வைத்தியம் எப்படி அமைஞ்சுது, அது மாதிரி அந்த சீனில் மீனாட்சி பாட்டியை கட்டி பிடிச்சிவார். கண் கலங்கிடுவார். இல்லை பாட்டி, இந்த மாதிரி நல்லவங்களே நான் பார்த்தது இல்லையா,
நாகப்புள்ள அவர் ரொம்ப நல்லவர், இப்போ உங்களை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அந்த வெள்ளந்தித்தனமும் அந்த அப்பாவித்தனமும் நமக்கு உள்ளார என்னமோ பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒய்ஜி மகேந்திரன் ஓடி வந்து நாகப்புள்ள ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஸ்லம் ஏரியாவில் அந்த குடிசை பகுதியில் கமல் ஓடி போய் பார்த்தாக்கா அவர் படுத்த படுக்கையாக இருப்பார். அப்போ படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த காட்சி வந்து கமலஹாசனுடைய நடிப்பு பயங்கர கைத்தட்டல் வாங்குற மாதிரியான ஒரு இடம். அப்படி ஒரு கிளாப்ஸ் அள்ளிச்சு அந்த காட்சி. அப்போ நாகப்புள்ள வி.கே. ராமசாமி படுத்த படுக்கையாக இருப்பார். என்னென்ன நாகப்புள்ள உடம்பு சரியில்லைன்னாங்க, கார் எடு, இங்கே இருக்கு காரு, குடிசை எல்லாம் தான் இழந்தாச்சே, கார் எடு, டாக்ஸியை கூப்பிடு, ரிக்ஷாவை கூப்பிடு அப்படின்னு டைலாக் பிரமாதம் பண்ணியிருப்பார் பஞ்சவர்ணாசாமி. உடனே தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, அவ்வளோதான், அப்படிலாம் சொல்லாதீங்க நாகப்புள்ள, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படி இப்படின்னு ஒரு கமல். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை தம்பி, நான் செத்து போகிறத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் இந்த உலகமே தெரியாமல் இருக்கீங்களே, உங்களை விட்டுட்டு நான் போகிறமேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு வி.கே. ராமசாமி சொல்லுவார். அப்படிலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நாகப்புள்ள, எனக்கு இப்போ உலகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆமாம் நான் உலகத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நாகப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வி.கே. ராமசாமி இறந்து போயிடுவார். இறந்து போயிட்ட உடனே அப்படியே கண் கலங்கி, அவ்வளவு ஒரு வேலைக்காரர் முதலாளி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிற ஒரு பந்தம் இல்லையா, பெரிய மாரல் சப்போர்ட்டாக கமலுக்கு இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போன உடனே அப்போ டைலாகு ரொம்ப மனசை தொடும், டச் பண்ணும். நாகப்புள்ள, என்ன நாகப்புள்ள விட்டுட்டு போயிட்டீங்க, உலகம் தெரியும்னு நான் பொய் சொன்ன நாகப்புள்ள, எனக்கு எதுவுமே தெரியாதே நாகப்புள்ள அப்படின்னு சொல்லும்போது அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை வந்து மிக மிக அழுத்தமாக நமக்கு பதிஞ்சிடும். உயர்ந்த உள்ளம் திரைப்படம் வந்து பாடல்களுக்கு அத்தனையுமே ஹிட்டு. அந்த ரெக்கார்டில் வந்து கேசட்டில் ரெக்கார்டில் வந்து அந்த எங்கே என் ஜீவனே அந்த பாட்டு ஜேசாஸ் பாடியிருப்பார். இளையராஜா சாரும் பாடின பாட்டை நம்ம அதில் கேட்க முடியும். அதே போல் தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் வந்து நானாக நான் இல்லை தாயே, அந்த படத்துலேயும் எஸ்பிபி சார் பாடினது தான் நமக்கு இருக்கும் படத்தில் ஸ்க்ரீனில். ஆனால் கேசட்டில் வந்து இளையராஜா அவர்களும் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக அதை நான் சொல்கிறேன். 1985ஆம் ஆண்டு கமல் முக்கியமாக அம்பியாவோட நடிப்பு சொல்லணும், ரொம்ப அழகாக படம் முழுக்க மேக்சிமம் வந்து அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் படம் முழுக்க புடவை கட்டி கொண்டு நடித்த படங்களில் வந்து இந்த படமும் அந்த வகையை சேர்ந்த படம். அம்பியாவுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் அந்த வந்தாள் மகாலட்சுமியை பாட்டு, தன்னை வந்து பணத்துக்காகத்தான் நான் காதலிக்கிறேன்னு காதலன் சொல்லிட்டாரேன்னு அந்த தவிப்பு, அதற்கு பிறகு கமலஹாசனை சந்திக்கிறதுன்னு எல்லா இடத்துலையுமே அம்பிகா ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 1985ஆம் ஆண்டு வந்த எஸ் வி முத்துராமன் டைரக்ஷனில் ஏவிஎம் தயாரிப்பில் இசைஞானி இளையராஜா இசையில் கமல் அம்பிகா நடிப்பில் வந்த உயர்ந்த உள்ளம் திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் உயர்ந்த உள்ளம் நம்ம உள்ளத்துக்குள்ளார அப்படி உயர்ந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லணும். எஸ் வி முத்துராமன் ஐயாவுக்கும் அவருடைய பாபு விட்டல் முதலான அந்த டீமுக்கும் பஞ்சவர்ணாசலம் ஐயாவுக்கும் நம்ம இந்த இடத்துல வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம்.